கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த தேரோட்டம் எதிர்வரும் 22/9/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ளது. கிழக்கிலங்கையில் தேரோடும் திருத்தலம் என பெயர் பெற்றதும் வருடாந்த மகோற்சவத்தினை தேரோட்டம் என அழைக்கப்படுகின்ற ஒரேயொரு ஆலயமாக காணப்படுவது கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயமாகும். இவ்வாலயத்தின் வருடாந்த மகோற்சவம் 4/9/2024 அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக குடிமக்களின் உபயத்துடன் திருவிழாக்கள் இடம்பெறவுள்ளன. மகோற்சவ காலத்தில் தம்பபூசை, வசந்த மண்டப பூசை, சுவாமி உள்வீதி வலம்பெறுதல், வெளிவீதி வலம்பெறுதல் போன்றன விசேடமாக இடம்பெறும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் இடம்பெறுவதனை தொடர்ந்து அன்றிரவு முனைக்காடு வீரபத்திரர் ஆலயம் ஒன்றில் வேட்டை திருவிழாவும் எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்த்தோற்சவமும் நடைபெற்று ஆலய மகோற்சவம் நிறைவு பெற இருக்கிறது. 2000 ஆண்டுகள் பழமையான 2 கட்டுத்தேர்கள் ஆண் அடியார்களினால் வடம் பிடித்து இழுக்க மணல் மண்ணில் சீல் புதையுண்டு வலம் வருகின்ற நிகழ்வே தேரோட்டம் என அழைக்கப்படுகின்றது. இத்தேர்களை இழுப்பதற்கான புதிய வடக்கயிறுகள் கண்ணன்குடாவில் திரிக்கப்பட்டு சம்பிரதாய பூர்வமாக திங்கட்கிழமை ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. இந்த காணொளியில் நீங்கள் காண்பது சம்பிரதாய பூர்வமாக திரிக்கப்பட்ட வடக்கயிறுகளே. நேரத்தில் பரிமாண சபை சார்பாக அத்தோடு வரவேற்கிறோம். சுற்றடிக்கும் சோதிய எங்களுடைய அடியார்கள் அதே சொல்லிட்டு வருகின்ற அடியார்களின் நலன் கருதி குடும்பான நலத்திற்கு குடும்பான ஆலோசனையில் சாட்சி உரிமையாளர் சத்தியநாதன் தலைவர்களுடைய முழுமையான அந்த நிதி ஆலோசனையை வழங்கப்பட்டிருக்கிறது. மகோற்சவத்தில் 21/9/2024 அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெருமானுடைய பேரோடுகின்ற இந்த கைங்கரியத்தை சிறப்பிக்கிறதாக எங்களுடைய மரபுகள் வழக்காளர்களுக்கு அமைவாக
கர்ணபிதா ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய பரிவார சபையோடு இணைந்து இன்று காலை ஆரோக்கிய படிப்பதற்காக கைத்தறிய தொடர் அணி ஒரு சில பெருமாளுடைய ஆலயத்தினுடைய பேசப்பட்ட சபை கௌரவித்து வரவேற்பு சிவகணிகளை சிறப்பான முறையில் மாற்றியிருக்கிறார்கள். ஆலயத்தினை நோக்கி